வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பா, நீங்க பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா அதுல என்னன்னா ஒரு தவறான கைடன்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை திருத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிசி அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிசியை பத்தி போட்டுருப்பாங்க. பிசியில வந்து ஃபயர் எடுத்துட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பட்டாலியன் எடுத்தா நீங்க சீக்கிரம் வேலைக்கு போயிருக்கலாம், ஒரு 5 மாசம் சேலரியை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபயர் எடுக்கிறது வந்து ஒரு தவறான செயல், பட்டாலியன் தான் சிறந்த ஆப்ஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அதை பத்தி தான் ஃபுல்லாவே இந்த வீடியோல வரேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எஸ்ஐ, அடுத்து வந்து பிசியை பத்தி சொல்றேன். ஓகேவா? யாரு என்ன சொன்னாலும் மாணவர்களுக்கு சொல்றேன், எதை சூஸ் பண்றது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கேட்கும், டிஎஸ்பியா, ஏஆரா, தாலுகா எடுக்கிறீங்களா இல்ல வந்து ஃபயர் எடுக்கிறீங்களா, நமக்கு ஆப்ஷன் கேட்கும். எதுவா இருந்தாலும் பசங்க வந்து விசாரிச்சு நல்லா 1க்கு 2 விசாரிச்சு அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, யாரு சொல்றாங்கன்னு டக்குனு நீங்க போய் சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எஸ்ஐ சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எஸ்ஐக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்கு, டிஎஸ்பி, ஏஆர், தாலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு, இன்னொரு சைடுல ஃபயர் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்டேஷன்ல இருந்து டிஎஸ்பி எல்லாம் போட மாட்டாங்க. பட்டாலியன்ல இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் நமக்கு ஏஆர் வருவாங்க. ஏஆர்ல இருந்து அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான் தாலுகா ஆக முடியும். ஓகேவா? நம்ம எடுத்தோடனே அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் வேணா டைரக்டா நீ வந்து டிஎஸ்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், போலீஸ் தான் எல்லாமே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் நேச்சர் இருக்கு. ஏன் பசங்க ஒரு சில பேர் வந்து ஃபயர் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபயருக்கும் ஒரு சில ஒர்க்கிங் நேச்சர் இருக்கு. ஓகேவா? எதுலையுமே வேலை இல்லாமலாம் இல்ல, எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கும். என்ன கொஞ்சம் ஃப்ரீ டைம் நம்மளுக்கு இதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். பிளஸ் நம்ம உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாலுக்காக்கெல்லாம் எந்த நேரம் எப்படி வேணாலும் இது பண்ணலாம், கூப்பிடலாம், ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஃபயர் என்னும் போது ஒரு சில டைம்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும். பிளஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு, அந்த ஃபயர் ஸ்டேஷன் சிங்கிள் யூனிட், டபுள் யூனிட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷனுக்கே மேக்சிமம் அவங்க தான் இன்சார்ஜா இருப்பாங்க. அதான் ஸ்டேஷன் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபயர் எடுக்கிறதுனாலதான் அது தப்பு கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சதுதான். ஒருவேளை தாலுகா இருக்கிறாங்க, சரி டிஎஸ்பி எடுக்கிறாங்க அப்படின்னா டிஎஸ்பிலே கூட ப்ரொமோஷன் வாங்கிட்டு நான் பட்டாலியன்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாலியன்ல இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, எனக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்து தாலுகா போகணும், ஸ்டேஷன்ல நான் பார்க்கணும் அப்படின்றவங்க டிஎஸ்பில இருந்து ஏஆர் வரணும், ஏஆர்ல இருந்து தான் தாலுகா வர முடியும். டைரக்டா டிஎஸ்பில இருந்து தாலுகா வர முடியாது. ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் ஆகி தான் நம்ம இந்த தாலுகாக்கே வர முடியும். எல்லாத்துக்கும் அந்த பவர் அதிகாரத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்கு ஆசைக்காக எல்லாமே எதை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலுகாவை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. தாலுகாவுக்கும் மேல ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபயர் தான் சூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சிலது வெளிப்படையா பேச முடியாது, அதனால சொல்ல முடியல. ஓகேவா? எது சலுகைகள் இருக்கு, எது கொஞ்சம் ஒர்க்கிங் நேச்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்ததுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா எஸ்ஓ தான் சிறந்த ஆப்ஷனா இருக்கும், 2வது தாலுகாவா இருக்கும், அடுத்து ஏஆர், டிஎஸ்பின்னு வருவாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலா பிசிக்கு வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசில நம்மளுக்கு வந்து தாலுகா இருக்காது, டிஎஸ்பி, ஏஆர் இருக்கும், ஃபயர் இருக்கும். ஓகேவா? பசங்க மார்க் அதிகமா எடுத்தவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க ஃபயர் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க வந்து கொஞ்சம் அடுத்து அவங்க எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்றதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபயருக்கு போறது. அந்த ஃபயர் எடுக்கிற மார்க் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிற மாணவர்கள் தான் நம்ம ஃபயர் எடுக்கிறவங்க. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபயர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வந்து ஃபயர் எடுக்கிறீங்க, இவ்வளவு மார்க் எடுத்துட்டு டிஎஸ்பி எடுத்திருந்தா 5 மாசம், அதாவது இப்ப சேலரி இல்லாம உட்காந்துருக்காங்களே, இன்னும் அவங்க ட்ரைனிங் போகல, இந்த 5 மாசம் சேலரி நீ வாங்கி இருந்துக்கலாம், நீ வந்து தவறான ஏதாவது சூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த 5 மாசத்தை பார்த்தாங்க அப்படின்னா 10 வருஷம் பேக் போயிடுவாங்க. அதாவது டிஎஸ்பி எடுத்தாங்கன்னா அவன் திருப்பி, அதாவது நீ நம்ம வந்து கிரேடு அடுத்தடுத்த கிரேடு என்னென்ன போவோம்னு விசாரிச்சு பாருங்க. பட்டாலியன்ஸ், ஏஆர், அடுத்து வந்து 1 கோடு 2 கோடு அந்த அந்த கிரேட் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து போகும். அந்த ப்ரொமோஷன்லாம் நீங்க விசாரிச்சு பாருங்க. ஓகேவா? டைரக்டா நம்ம வந்து ஏஆர்ல இருந்து பட்டாலியன் போக முடியாது, பட்டாலியன்ல இருந்தா ஏஆர் ஸ்டேஷன் வர முடியும். அதனால பட்டாலியன் எடுத்தோன்னு சூஸ் பண்ணிடாதீங்க, ஏஆர் சூஸ் பண்ணுங்க. விசாரிங்க, நல்லா விசாரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 1க்கு 4-5 தடவை விசாரிங்க. விசாரிச்சு பார்த்ததுக்கு பிறகு நீங்க அப்ளை சூஸ் பண்ணுங்க. தவறான முன்னுதாரணத்தை பின்பற்றிடாதீங்க. ஓகேவா? சரி, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒர்க்கிங் நேச்சர் பிளஸ் 10 to 15 வருஷம் பின்னாடி போயிடும். எடுத்த உடனே நம்ம பட்டாலியன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா? பட்டாலியன்லயும் நான் அது தவறான இதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு பட்டாலியன் தான் சிறந்த ஆப்ஷனா இருக்கும். அங்கேயும் ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, அதாவது பட்டாலியனுக்குள்ளேயும். ஓகேவா?
அதுல போய் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. எனக்கு பட்டாளையிலேயே நான் கடைசி வர சர்வே பண்ணிக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து அடுத்த ஸ்டேஷன்லாம் வரல, நான் பட்டாளையிலேயே இருந்து சர்வே பண்ணிக்குவேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு பிடிச்சிக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100க்கு 80க்கு மேல மார்க் எடுத்து 80 85 மார்க் எடுக்கிற ஒரு பையனுக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் டாப் லெவல்ல மார்க் எடுத்து ஃபயர் சூஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை நல்லா விசாரிச்சுதான் அவன் அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் ஃபயர் தான் போகணும் அப்படின்றவன். இங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற பையன் கொஞ்சம் கூடமா யோசிக்காம வந்து நான் பட்டாளன் எடுக்காம வந்து போய் ஃபயர் எடுக்கிறான். அவன் அதுக்கு எவ்வளவு யோசிச்சு அதை அப்ளை பண்ணது பிறகுதான் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கே கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஓகேவா? அவன் சும்மா எல்லாம் போயிட்டு டேரக்டா எதுவுமே தெரியாமலாம் போய் இது பண்ணல. எதுவுமே தெரியலன்னா அவனுக்கு படிக்கவுமே தெரிஞ்சிருக்காது. எல்லாமே தெரிஞ்சுதானே அவன் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறான். எல்லாமே தெரிஞ்சுதான் அவன் அப்ளைவும் பண்ணியிருந்திருப்பான். எல்லாம் விசாரிச்சுதான் அவன் அப்ளைவும் பண்ணியிருந்திருப்பான். அதனால தவறான முன்னுதாரணத்தை பின்பற்றாதீங்க. நீங்க மாணவர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2-3 டைம் கிரேட் எல்லாம் அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர அந்த கிரேட் எல்லாம் விசாரிங்க. விசாரிச்சதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறந்த சாய்ஸா இருக்கும். ஒரு சில பேருக்கு மார்க் அதிகமா இருந்தீங்கன்னா நீங்க எடுத்ததே நீங்க கிடைக்கும். நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதுவே கிடைக்கும். மார்க் கம்மியா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற கிரேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டன்ல நல்லா போக்கஸ் பண்ணி மார்க் அதிகமா எடுக்க பார்க்கணும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு நல்லா ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அடுத்து பிசிக்கல் இருக்குது. அடுத்துதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயரா பட்டாலியனா ஏஆரா இதுதான் நம்ம பாக்குறது. ஒர்க்கிங் நேச்சரை பொறுத்தவரை ஒவ்வொன்றும் மாறுபடும். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபயரை எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஒர்க்கிங் நேச்சரை பொறுத்தவரை நீங்க சூஸ் பண்றதுக்கு அதிகாரம் கொடுங்க. ஓகேவா? அவங்க ஒரு சில ரீசனுக்காக அந்த ஃபயரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கரெக்டான ரீசனபிளா இருக்கும். ஒரு சிலது வெளிப்படையா சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவங்க ஃபயரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, மத்தபடி எதுவும் இல்லை. நீங்க விசாரிச்சு ஜாயின் பண்ணுங்க. இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.